நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னா நேந்திரங்காயை வச்சு உப்பெரி இல்லைன்னா சக்கரை வரட்டின்னு சொல்லுவாங்க. அதுதான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது நாகர்கோவில்ல உப்பெரின்னு ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஓணம்க்கு ஸ்பெஷலா இந்த ஸ்வீட் ஸ்நாக்ஸ் செய்வாங்க. அதனால கேரளாவிலயும் ரொம்ப ஃபேமஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த ரெசிபிக்கு 4 நேந்திரங்காய் எடுத்திருக்கேன். பழமா இருக்கக்கூடாது, காய் தான் வேணும். அப்பதான் கிறிஸ்பியா சூப்பரா வரும். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் எண்ணெயை கையில அப்ளை பண்ணிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா கையில கரைப்படாம இருக்கும். நான் அப்படியே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த நேந்திரங்காயோட மேல் பார்ட்டையும் கீழ் பக்கத்தையும் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வேஸ்ட்ல போட்டுருங்க. கட் பண்ண பிறகு இந்த மாதிரி நீல வாக்குல கோடு போட்டுக்கோங்க. தோல்ல மட்டும் படுற மாதிரி நீல வாக்குல 2 சைடு இல்லைன்னா 3 சைட்லயும் போட்டுக்கோங்க. போட்ட பிறகு இந்த மாதிரி 2 கையில பிடிச்சி லைட்டா திருகிட்டு அதுக்கப்புறம் தோலை ரிமூவ் பண்ணுனா ஈஸியா தோல் வந்துடும். தோலை ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க எவ்வளவு ஈஸியா தோல் உரிஞ்சு வருதுன்னு. அவ்வளவுதான், ஈஸியா தோலை உரிச்சாச்சு. அடுத்ததை இதே போல கட் பண்ணி உரிச்சுக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை தோல் உரிக்கிறதுக்கு. ஈஸியா டிப்ஸை ஃபாலோ பண்ணி எல்லா நேந்திரங்காயையும் இதே போல உரிச்சுக்கலாம். 4 நேந்திரங்காயோட தோலையும் இதே போல உரிச்சு எடுத்தாச்சு. அடுத்து கட் பண்ணிக்கலாம். ஹாஃபா ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். அதையும் நடுவில் 2 பீஸா கட் பண்ணிட்டு ஓரளவு மீடியம் சைஸ்ல கட் பண்ணிக்கணும். இந்த சைஸ்ல எல்லா நேந்திரங்காயையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன பீசஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெரிய பீசஸாகவும் கட் பண்ணிடக்கூடாது. மீடியம் சைஸ்ல ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவு எல்லா பீசஸும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே அளவில் கட் பண்ணினா தான் ஃப்ரை ஆகி வர்றப்போ ஒரே மாதிரி கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வரும். அதனால பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு நேந்திரங்காயை கட் பண்ணியாச்சு. அடுத்த உரிச்ச நேந்திரங்காயை எடுத்து இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற எல்லா தோல் உரிச்ச நேந்திரங்காயையும் இதே போல் கட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணியாச்சு எல்லா நேந்திரங்காயையும். ஃப்ரை பண்ண லேட் ஆகும்னா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கருப்பாகாமல் இருக்கிறதுக்கும் பிசு பிசுப்பு போகிறதுக்கும் வாஷ் பண்ணினா தான் நல்லாயிருக்கும். வாஷ் பண்ணினதை ட்ரை பண்ணிக்கோங்க. இம்மீடியட்டாக பொரிக்கிற மாதிரி இருந்தால் வாஷ் பண்ண தேவையில்லை. நான் கட் பண்ண உடனே தான் பொரிக்க போகிறேன். அதனால நான் வாஷ் பண்ணலை. பொரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு அடுப்பை லைட்டர் வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. பொரிக்க தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாகணும். மீடியம் ஃப்ளேம்ல அடுப்பை வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்ச நேந்திரங்காயை 2 பேட்சா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்சை இப்ப போட்டுக்கலாம். உதிர்த்து விட்டு போட்டுக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பொரியறதுக்கு லேட் ஆகும். பொறுமையா பொரிச்சு எடுக்கணும். கிளறி விட்டுக்கோங்க. அப்பதான் ஒன்னோட ஒன்று ஒட்டாது. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு தான் பொரிச்சுக்கணும். அடுப்பை ஹை ஃப்ளேம்லயோ மீடியம் ஃப்ளேம்லயோ வச்சு பொரிச்சா வெளியில கிறிஸ்பியாவும் உள்ள வேகாது. அதனால தான் அடுப்பை எண்ணெய் காஞ்ச உடனே லோ ஃப்ளேம்ல வச்சிடணும். குறைஞ்சது 15 to 20 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. வெந்துருச்சான்னு ஒன்று எடுத்து ஆறின பிறகு பிச்சு பாருங்க. உள்ள கொஞ்சம் சாஃப்டா இருக்குது. அதனால இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆயிடுச்சு. ஒன்று எடுத்து பிச்சு பாருங்க. உள்ளேயும் கிறிஸ்பியா இருக்கு. அப்ப ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆயில்ல இருந்து வெளியே எடுத்துக்கலாம். சவுண்டு பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு. நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இதையே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இதே போல அடுத்த பேட்சை ஃப்ரை பண்ண ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பேட்சும் பொரிச்சாச்சு. இதையும் ஏற்கனவே பொரிச்சு போட்டு வச்ச பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நேந்திரங்காயை பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்து பவுடர் ரெடி பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு கேஸை லைட்டர் வச்சு ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போடணும்.
இப்போ இதையே வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி மாவுனா பச்சரிசி, புழுங்கரிசி எந்த அரிசி மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவை அதிகமாக எடுத்து வறுத்து வச்சிட்டிங்கன்னா தேவைப்படுற அளவு போட்டுட்டு மீதி அப்படியே வச்சுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி மாவு இல்லைன்னா அரிசியை நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. அரிசி மாவை ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். வறுத்தாச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இதையே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓரமாக இருக்கட்டும். சுக்கு 3/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுவும் ஓரமாக வச்சிடலாம். இப்போ வெல்லத்தை காய்ச்சிக்கலாம். அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பவுல் வச்சுக்கணும். 1 டம்ளர் வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கரைச்சி விட்டுக்கணும். வெல்லம் ஜஸ்ட் கரைஞ்சா போதும். வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த பவுலை எடுத்துட்டு நேந்திரங்காயை வெல்லத்துல கலக்கணும். அதனால டைரக்டா கலக்கிறதுக்கு கடாயையே வச்சுக்கலாம். வடிகட்டியை எடுத்து காய்ச்சின வெல்லத்தை அதுல ஊத்தி வடிகட்டிக்கணும். மண்ணு தூசி எப்படினாலும் இருக்கும். அதனாலதான் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணணும். ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் காய்ச்சிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கையில எடுத்து பார்த்தா ஒரு கம்பி மாதிரி வரும். இன்னும் வரல. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். 2 மினிட்ஸ் ஆகட்டும். 2 மினிட்ஸ் ஆச்சு. இப்ப எடுத்து பார்க்கலாம். கையில எடுத்து பார்த்தா கம்பி மாதிரி வரணும். இப்ப கம்பி மாதிரி வருது. இதுதான் ஒரு கம்பி பதம். அப்படி பார்க்க உங்களுக்கு வரல அப்படின்னா இன்னொரு மெத்தட்ல நீங்க கம்பி பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பிளேட் எடுத்து கரண்டியில வெல்லத்தை ஒரு டிராப் பிளேட்ல விட்டுட்டு அதைய கையில சேர்த்தீங்கன்னா உருண்டை மாதிரி ஆகும். தண்ணியில கரையாது. உருண்டை மாதிரி ஆச்சுன்னா கம்பி பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இதுல பொரிச்சு வச்ச நேந்திரங்காய எல்லாத்தையும் வெல்லத்துல சேர்த்துடலாம். நல்லா வெல்லத்தோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா நேந்திரங்காயிலையும் வெல்லம் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுல ஏற்கனவே எடுத்து வச்ச 3/4 டீஸ்பூன் சுக்கு பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்ச அரிசி மாவு பாதி அளவு ஃபர்ஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டா மீதி இருக்கிற அரிசி மாவை சேர்த்துக்கலாம். நேந்திரங்காய் இன்னும் ட்ரை ஆகல. அதனால மீதி இருக்கிற கொஞ்சம் அரிசி மாவையும் சேர்த்துடலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சப்போஸ் இப்பவும் ட்ரை ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதனாலதான் வறுக்கிறப்பவே அரிசி மாவு அதிகமா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். எனக்கு ட்ரை ஆயிடுச்சு. இனி அரிசி மாவு போட வேண்டாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சக்கரை வரட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்ப பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா வந்திருக்கு. செம்ம கிறிஸ்பியா இருக்கு. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்த்தியான ரெசிபி இது. உடைச்சு பார்த்தா நல்லா கிறிஸ்பியா இருக்கு. டேஸ்டும் சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான், சக்கரை வரட்டி ரெடி. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டான்ஸ் அடிப்படை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.